கடவுளுடைய விருப்பமும் இதுதான். இதுதான் சரியான நேரம். ஹலோ தேவதூத சித்தப்பா. மீரா, தேவதூத சித்தப்பா, நான் இப்ப நரேஷ் சித்தப்பா மேல கம்ப்ளைண்ட் பண்ணதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நேத்திக்கு அவர் என்ன ரொம்ப திட்டினாரு. தேவதூத சித்தப்பா, நீங்க நரேஷ் சித்தப்பாவை நல்லா திட்டுங்க. ரொம்ப நல்லா திட்டணும். ரொம்ப ரொம்ப நல்லா திட்டணும், சரியா? நேத்திக்கு அவர் என்ன ஏன் திட்டினாரு? அப்புறம் திட்டோட சேர்த்து அவரோட தலையில நிறைய எலி எடுத்துட்டு போய் விட்டுருங்க, சரியா? இல்லைன்னா கை விரல்ல இருக்க நகத்தெல்லாம் அழுக்காக்கிடுங்க. சரியா? மீரா, உன்னுடைய நரேஷ் சித்தப்பா அவர் கெட்ட மனுஷன்தான். ரொம்ப ரொம்ப கெட்டவர். சித்தப்பாங்கிற உறவுக்கு அவர் லாய்க்கே இல்லம்மா. நான் ஒரு மந்திரம் வைக்க போறேன். உன்னோட நரேஷ் சித்தப்பா என்னைக்குமே உன்னை பார்க்க முடியாதபடி பண்ண போறேன். அவரே வரணும்னு நினைச்சாலும் வர முடியாதபடி. இது நல்லா இருக்கும்ல? இல்ல, இது நல்லா இருக்காது. சுத்தமா நல்லா இருக்காது. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? என் நரேஷ் சித்தப்பா கிட்ட இருந்து என்ன தூரமாக்கிடுவேன்னு. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என் நரேஷ் சித்தப்பா எல்லாரை விட நல்லவர். எல்லாரை விட நான் அவரை என்கிட்ட இருந்து என்னைக்கும் போக விட மாட்டேன். புரிஞ்சுதா கெட்ட தேவதூத சித்தப்பா? மீரா, இன்னும் கூட நரேஷ் சித்தப்பா மேல கோவமா இருக்கியா? இல்லண்ணா, நான் இப்ப நரேஷ் சித்தப்பா மேல இல்ல, இப்ப தேவதூத சித்தப்பா மேல இருக்கேன். அவர் எப்படி அதை சொல்லலாம்? நரேஷ் சித்தப்பா ரொம்ப கெட்டவர்னு. அவர் நரேஷ் சித்தப்பாவை என்கிட்ட இருந்து தூரமா அனுப்பிச்சிடுவாராம். கெட்டவர் நரேஷ் சித்தப்பா இல்ல, தேவதூத சித்தப்பா தான் கெட்டவர். பெருசா வந்துட்டாரா மந்திரம் பண்றதுக்கு. மீரா, நீ நரேஷ் சித்தப்பா பத்தி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, அதனாலதான் அவர் அப்படி சொல்லிருப்பாரு. ஆனா அண்ணா, நான் அவரை வெறும் திட்ட மட்டும் தான் சொன்னேன். சரி பரவாயில்ல, இப்ப கோவத்தை விடு. அடுத்த வாட்டி தேவதூத சித்தப்பா கிட்ட பேசும்போது சொல்லிடு, சரியா? சரி வா, இப்ப விளையாடு. நீ இப்படியே உட்கார்ந்திருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லண்ணா, இப்ப எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுண்ணா. நீங்க என்ன தூங்க வைங்க, அந்த தாளத்தை பாடி, சரியா? சரி. என்னால தாங்க முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல இல்ல, இதுக்கு மேலே என்னால தாங்கிக்க முடியாது.